போட்டோல இருக்குது யாருன்னு அந்த பார்வதி கிட்ட கேட்டா அவ சொல்லிட்டு போறா. நான் கேட்காம சும்மா இருந்திருப்பேனா? போட்டோல இருக்கிறவங்கள பத்தி நான் பார்வதி கிட்ட கேட்டேன். ஆனா பார்வதி நான் ஏதோ கேட்க கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி அவ அப்படியே பதட்டமாயிட்டா. ஏன்? அவங்க 2 பேரும் எங்க தெய்வம்னு ஒத்த வார்த்தை சொல்லி என் வாயை அடைச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அதையே யோசனை பண்ணிட்டு இருக்க? அது இல்லைங்க, அந்த அம்மாவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். டிவிலயா பேப்பர்லயா நேர்லயோ எங்கேயோ பாத்திருக்கேங்க. ஆனா எனக்கு ஞாபகம் தான் வரமாட்டேங்குது. அந்த பார்வதியை விசாரிச்சா அவ நேரடியா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அந்த பார்வதி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான்னு தோணுதுங்க. அந்த உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னங்க? அந்த போட்டோல இருக்கிறவங்க ஆதி பார்வதி இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரோட அம்மா அப்பாவா இருக்கும். அந்த போட்டோல இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி தான் தோணுது. அதுவும் இல்லாம சென்னையை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். எனக்கு என்னமோ அந்த ஆதியோட நடவோட பாவனை எல்லாத்தையும் பார்க்கும்போது சென்னைக்காரனா இல்ல பணக்காரனா இருப்பான் போலதான் தோணுது. அப்போ அந்த போட்டோல இருக்கிறது ஆதியோட அம்மா அப்பாவா இருக்கலாம். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? விட்டா தனியா ரூம் போட்டு யோசிப்ப போல இருக்கு. சரி சரி முறைக்காத. காதல் கல்யாணம் பண்ணவங்கன்னு தெரிஞ்சுதான்னு நாம அவங்களுக்கு வீடு கொடுத்தோம். அவங்க வயசுல நம்ம ஊரை விட்டு வரும்போது நாம மட்டும் எப்படி வெளிப்படையாவா இருந்தோம்? மென்னு முழுகி யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தானே அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் ஆதியும் பார்வதியும். எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஒண்ணு ஜானு, என்னங்க? அவங்க 2 பேருக்கு பெரியவங்க சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரியுது. அவங்க வயசுல நாம இருக்கும்போது பெரியவங்க சப்போர்ட் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதே நிலைமை அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால நம்ம 2 பேரும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். புரியுதா? சரிங்க. அது சரி, வரும்போது தண்ணி கேட்ட இன்னும் வரல. இதோ கொண்டு வரேங்க. உண்மையாகவே ஆதிங்கிறவ யாரா இருக்கும்? அவன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான்? விசாரிக்கணும். லேட் பண்ணாம சீக்கிரம் கொண்டு போய் கொடு. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். முன்னெல்லாம் அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானே, அந்த பிளாக்மெயிலரா இருக்குமோ? யாரா இருக்கும்? ஹலோ. என்ன? ஆனா இப்போ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்க. அந்த பாவத்துக்கான தண்டனையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. என்ன உளற? நான் ஒண்ணு உளரல நந்தினி. அகிலாண்டேஸ்வரி மேடம் சாப்பிடுற அயன் டானிக்ல நீ வனஜா மூலமா ஸ்லோ பாய்சனை கலந்து கொடுக்க சொன்னது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஹேய், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு டானிக் ஸ்லோ பாய்சன் கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணு கதை விடல நந்தினி, நீதான் இப்ப கதை விட்டுட்டு இருக்க. இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே ரிவர்ஸ் ஆக போகுது நந்தினி.
இத பாரு, சும்மா இன்னும் மிரட்டி பார்க்காத. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ தப்பு பண்ணன்னு நான் சொல்லவே இல்ல. பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க. அகிலாண்டேஸ்வரி மேடத்தை அழிக்கிறதா நினைச்சு நீ மிகப்பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இல்ல வாழ்நாள் முழுவதும் நீ ஜெயில தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஜெயிலுன்னு சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறியா? ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவன் நான். இதுவரைக்கும் நீ போயிட்டு வந்த மாதிரிலாம் இந்த முறை வர முடியாது நந்தினி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஹேய், உன்னுடைய மிரட்டல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. உன் காலையை நான் அட்டன் பண்ணிருக்க கூடாது. ச்சே. என்னன்னே நீங்க கண்ணுல கிடைச்ச அக்காவை இப்படி கோட்டை விட்டீங்களே. நீ சின்ன பையன், இவ்வளவு பெரிய சிட்டில அக்காவை எப்படி தேடி கண்டுபிடிப்ப? படிக்கிற வேலையை பாருன்னு இதுல எனக்கு அட்வைஸ் வர பண்றீங்க. கோவம் எனக்கு புரியுதுடா கணேசா. என்னோட நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன பாத்திர கூடாது, பக்கத்துல வந்து பேசிட கூடாதுன்னு உங்க அக்கா என்கிட்ட தப்பிச்சு ஓடாத குறையா தலையில முக்காட போட்டுக்கிட்டு வேக வேகமா போனா. அப்பவும் நான் விடல, துரத்தையும் தான் போன தெரியுமா. ஆனா எங்க போனான்னு தெரியல. நான் என்னடா பண்றது? சும்மா காரணம் சொல்லாதீங்கண்ணே. அப்பவே நீங்க அக்காவை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அக்கா விட்டு கண்டுபிடிச்சிருக்கலாம். டேய், என்னமோ நான் பொறுப்பு இல்லாம உங்க அக்காவை கோட்டை விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நான் விடாம ஃபாலோ பண்ணிட்டு தெரு வரைக்கும் போயிட்டேனா. ஆனா வீட தாண்டா கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. சந்தேகப்பட்டு ஒரு வீட்டு காம்பவுண்ட் வரைக்கும் போயிட்டேன். அங்க ஒட்டடை குச்சி மாதிரி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன திருட வந்து நினைச்சுக்கிட்டு கண்டுபிடி பேசி வெளியே அனுப்பிச்சிட்டான்டா. அப்ப அந்த வீட்டுக்கு என்ன கூட்டு போங்கன்னு அக்கா அங்க இருக்காங்களா நான் போய் பாக்குறேன். டேய் கணேசா, ஊர்ல ஐயனார் காவல் காக்குற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் காம்பவுண்ட்லயே உட்காந்து காவல் காத்து நிற்பான்டா. என்ன பார்த்தாலே அவன் உள்ள விட மாட்டான்டா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாண்ணே? ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் அந்த காம்பவுண்ட் குள்ள போய் பாக்கலான்னு. அண்ணே வாங்கனே போலாம். டேய் கணேசா, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன துரத்தி விட்டதால நான் ஒன்னும் பேசாம வந்துடலடா. எப்படியாவது பார்வதியை கண்டுபிடிச்சாகணுன்றதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? ஆஹா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டினேன். ஆனா ஆஞ்சநேயரே இப்ப நேர்ல வந்து நிக்கிறாரு. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா, ஆஞ்சநேயர் நினைச்ச மாத்திரத்துல அவரே வந்து காட்சி கொடுத்து பார்வதியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வழியே சொல்லிடுவார் போல் இருக்குது. ஜெய் ஆஞ்சநேயா. எக்ஸ்கியூஸ் மீ சாமி, இந்த பக்கம் பாருங்க. இங்க வாங்க சாமிங்களா. அட வாங்க சாமி. கம்பி மேல நடக்கிற மாதிரி இவ்வளவு ஸ்லோவா நடக்கிறீங்களே, வாங்க. என்ன சாமி, கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? முன்ன மாதிரி இல்ல சாமி. கொரோனாக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வீட்டை விட்டு வெளில வந்து தர்மம் பண்ண மாட்டாங்க சாமி. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. யோ, ஆஞ்சநேயர் கெட்டப்புக்கு இப்படி கொரோனா மாஸ்க் போட்டா எப்படியா கலெக்ஷன் வரா? என்ன முழிக்கிறீங்க? ஆமா, சுமாரா ஒரு நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் வரும்? அது என்ன சாமி, ஒரு நாளைக்கு 2-3 கிலோ அரிசி ஒரு 150 ரூபா தேரும் சாமி. ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? பயப்படாதீங்க, உங்களுக்கு போட்டியெல்லாம் வரமாட்டேன். சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். பாத்தீங்களா, 2500 ரூபாய். நீங்க ஒரு வாரம் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தினாலும் இவ்வளவு கலெக்ஷன் ஆகாது. என்ன பிடிங்க. ஆஹா, யோசிக்கிறானுங்க டைவர்ட் பண்ற வடிவேலு. என்ன அப்படி பாக்குறீங்க? வாங்கிக்கங்க சாமி. கொரோனாக்காக 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது சாமி. அதுக்கப்புறம் நீங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க சாமி. பரவாயில்ல, பிடிங்க பிடிங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும். அது சரி, நான் எதுக்காக இந்த 1000 ரூபாய் கொடுத்தேன் தெரியுமா? தெரியலையே சாமி. அப்படி கேளு. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நாங்க உங்களுக்கு என்ன உதவி சாமி பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல. இந்த மேக்கப்பு, இந்த ட்ரெஸ், அந்த வாலு, மாஸ்க், இது எல்லாத்தையும் வச்சு என்ன ஆஞ்சநேயரா நீங்க மாத்தி காட்டணும். என்ன சாமி சொல்றீங்க? நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நானா போறதை விட ஆஞ்சநேயர் கெட்டப்ல போனா அந்த உண்மையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். என்ன பாக்குறீங்க? ஏதாவது பிரச்சனை ஆடுமோ நினைச்சு பயப்படுறீங்கன்னு தெரியுது. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நான் உங்ககிட்ட இந்த உதவி கேட்கிறேன். யோசிக்காதீங்க. மாட்டேன்னு சொல்லாம என்ன மாருதியா மாத்தி காட்டுங்களேன். என்ன டைலாக் எல்லாம் பேசுறானுங்க?
சரி வாங்க சாமி. வரேன். போங்க போங்க போங்க, திரும்பி பார்க்காம போங்க. ஆஞ்சநேயர் வழியை காமிச்சிட்டாரு. எப்படி சீதை இருக்கிற இடத்த ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி பார்வதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலான்னு சந்தோஷமா அந்த வீட்டு வாசல்ல போய் நின்னு பிச்சை கட்டண்டா. அப்ப கூட அந்த ஒட்டரை குச்சியோட பொண்டாட்டி வந்துதானே எனக்கு பிச்சையே போட்டாங்க. பார்வதி வெளியே வரவே இல்லை தெரியுமா? எனக்கு என்னமோ பார்வதி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு சந்தேகமா இருக்குடா. என்ன அந்த வீட்டுக்கு கூட்டு போன, நான் எப்படியாச்சும் உள்ள போய் அக்கா இருக்காங்களான்னு பாக்குறேன். அவசரப்படாதடா கணேசா. அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கிற வரைக்கும் நாம அந்த வீட்டு காம்பவுண்ட் தாண்டி உள்ளே போக முடியாதுடா. எப்படியா இருந்தாலும் உங்க அக்கா மார்க்கெட்டு கோயிலுன்னு வீட்டை விட்டு வெளியே வந்து தானே ஆகணும். அதுக்காகத்தான் நான் உன்னை இங்க கூட்டின்னு வந்தேன். நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், புரியுதா? அண்ணே அக்கானே எங்க? அக்கா டேய் கூப்பிடாதடா. போடா இப்படி. அண்ணே நான் அக்கா பார்க்கணும்னே. அண்ணே கையை விடுங்க. இருடா, சத்தம் போடாதடா. அண்ணே நான் என் அக்கா கிட்ட ஐயோ, பேசணும். டேய் சொல்றத கேளுடா. அன்னைக்கு என்ன பார்த்து உங்க அக்கா எஸ்கேப் ஆகி போன மாதிரி இன்னைக்கு உன்னை பார்த்து எஸ்கேப் ஆகி உங்க அக்கா போனாலும் போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம 2 பேரும் பொறுமையா நடந்து வர உங்க அக்காவை பொறி வச்சுதான் பிடிக்கணும். 2 பேரும் இப்படி மறைஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படிண்ணே? அக்கா கிட்ட பேச வேணாமா? டேய் அவசரப்படாதடா கணேசா. கொஞ்சம் பொறுமையா இரு. உங்க அக்கா கிட்ட நீ பேசணுமா வேணாமா? அப்ப நான் சொல்றத கேளு. நான் கூப்பிடும் போது நீ வா, சரியா? இரு. யாருமே இல்ல. பார்வதி ஸ்டாப். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது பார்வதி. அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டு அப்புறம் எதுக்குமா என் கண்ணில் படாம ஒதுங்கி போற? அப்படி என் மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் இல்லைன்னு. கொஞ்ச நாள் நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அவரோட வார்த்தையை என்னால மீற முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனை அனுசரிச்சு நடந்துக்கணும்ன்ற உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுமா. அதனால நீ என்ன சமாதானப்படுத்தணும் அவசியம் இல்ல. ஆனா இதெல்லாம் புரியாத ஒரு சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவனை நீ எப்படி சமாதானப்படுத்த போற? கணேசா, அக்கா கணேசா, அக்கா அக்கா எப்படிக்கா இருக்க? நான் எப்பவுமே உன் ஞாபகமா தான்க்கா இருக்கேன். உனக்கு என் ஞாபகம் இல்லையாக்கா? அப்படி சொல்லாத கணேசா. எனக்கு உன் ஞாபகம் இல்லாம இருக்குமா? நான் இப்ப கூட நீ என்ன பண்ற, எப்படி இருக்கேன்னு உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு வந்தேன். சரி, அப்பா எப்படி இருக்காரு? அவர் இன்னும் மாறவே இல்லக்கா, அப்படியேதான்க்கா இருக்காரு. அவரை விடுக்கா. மாமா எப்படிக்கா இருக்காரு? நல்லா இருக்காருடா. எங்களை பத்தி நீ கவலைப்பட வேணாம். நீ நல்லா படிக்கணும், அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். சரி, நீயே இப்படி இழைச்சு போயிட்ட, சரியா சாப்பிடுறது இல்லையா? நல்லா சாப்பிடுறா. ஏன்க்கா இப்ப கூட வாடா வீட்டுக்கு போலான்னு என்ன கூப்பிட மாட்டியாக்கா? என்ன மன்னிச்சிடுறா கணேசா. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில நான் இப்ப இல்ல. அதுக்கான நேரம் காலம் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மனசுல வேற எதுவும் நினைச்சுக்காதடா. அப்போ இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியாக்கா? நாங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாமா சொல்லிருக்காரு. அதனால்தான் மாமா அவரோட அப்பாவுக்கு கூட அட்ரஸ் சொல்லல. இந்த நிலைமையில நான் எப்படி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. இந்த நிலைமை கண்டிப்பா ஒரு நாள் மாறும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. அண்ணா, கணேசனை கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலண்ணா. நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. சரிம்மா பார்வதி. சரி. வாடா கணேசா, வாப்பா. அக்கா சீக்கிரமா வந்துருவாங்க.
கணேசா. அப்போ இப்ப கூட என்ன வீட்டுக்கு கூப்பிட மாட்டியாக்கா? மாமா என்ன பலமா ஏதோ யோசிச்சுட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன என்ன மாமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னன்னு சொல்லு. அது லேசா தலைவலி மாமா, அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சும்மா சாக்கலாம் சொல்லாத. உனக்கு தலைவலியெல்லாம் இல்லை. என்ன யோசிச்சுட்டு இருந்த? என்ன மறைக்கிற? என்னன்னு சொல்லு. சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பா? எதுக்கு மன்னிப்பு? என் தம்பிய பார்த்து. சரி, எங்க பார்த்த? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில பார்த்தேன். அக்கா, அப்போ இப்ப என்ன வீட்டுக்கு கூட்டு போக மாட்டியாக்கா? நாம இருக்கிற இடம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்க மாமா கிட்ட கூட சொல்லாம இருக்கும்போது நான் எப்படி கணேசனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும் மாமா? அதான் கணேசனை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாலும் என் மனசு சமாதானம் ஆகல மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணேசனை நேர்ல பார்த்தேன்ல, அதான். எல்லாம் போக போக சரியாயிடும் மாமா. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா?